சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாங்க மேடம், வண்டியில் இருங்க. இல்ல, நான் போய்க்கிறேன். வாங்க மேடம், நான் சொல்றதை கேளுங்க மேடம். தயவு செஞ்சு வாங்க மேடம். இல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். இல்லை மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. உங்களை இப்படி ரோட்டில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு மேடம். தயவு செய்து காரில் ஏறுங்க மேடம். வாங்க. உட்காருங்க. என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்கே? வா, முதல்ல உட்காரு உட்காரு. வணக்கம்மா. என்னாச்சு? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்றது தெரியல. ரேணுகா அப்பாட்ட பிஏவா இருந்த தண்டபாணி நான் தான்மா. தெரியாம என்ன? இவங்க அப்பா செத்தப்போ நல்லவனுக்கு அழகு சொல்லிக்காம ஓடுறது தானே ஓன்னவர் தானே நீங்க? தப்புதாம்மா. ஆனா சத்தியமா சாருக்கு எந்தவித துரோகமுமே பண்ணலம்மா. இன்கம் டேக்ஸ் ரைடு, போலீஸ் கேஸு, அது இதுன்னு எல்லாரும் பயமுறுத்துனதுனால எங்க என்னை போட்டு குடைவாங்களோன்னு ரொம்ப பயந்து போயிட்டம்மா. நானும் புள்ள குட்டிக்காரன் தானம்மா. அதனால தான்மா இப்படி செஞ்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? இப்படி இந்த பொண்ணை அனாதையா விட்டுட்டு போனானே என் பேரை, அதை விடவா ஒரு கேடு வந்துட போகுது? தாங்க முடியலம்மா. இன்னைக்கு ரேணுகா மேடம் ரோட்டில் நடந்து போகிறப்ப அழுதுகிட்டே போயிட்டு இருந்ததை பார்த்தேன். மனசு கேட்கலம்மா. அதான் கட்டாயப்படுத்தி என் வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தேன். என்னம்மா பிரச்சனை, எதுக்கு அழுவுறீங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதாம்மா, என்னதான் பிரச்சனைன்னு நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்னாச்சு ரேணுகா? என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கே? இத பாரு ரேணுகா, நீ இப்படி உடைஞ்சு போய் அடறது பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ எவ்வளவு தைரியசாலியான பொண்ணு, நீயா இப்படி அடற? என்னம்மா உனக்கு பிரச்சனை? பாட்டி கேக்குறேன்ல, சொல்லுமா. புருஷனை வச்சு வாழ துப்பில்லாத என்ன வாழ விட்டுன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல நான் என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு பேரு தானே எனக்கு கிடைக்குது. யாரு உன்னை அப்படி சொன்னா? சொல்லு. சுப்புதா பாட்டி. சுப்புவா? சுப்புவா அப்படி சொன்னா? அவ யாரடி உன்னை அப்படி சொல்றதுக்கு? நீ எதுக்கு அவ வீட்டுக்கு போன? கேக்குறேன்ல, சொல்லு. அவதான் அறிவு கெட்டத்தனமா பேசினா உன் புத்தி எங்கடி போச்சு? விஜய் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு உனக்கு தெரியாது? அவனோட நீ வாழணுமா? அப்படி வாழ்ந்திருந்தேனா இந்நேரம் உன் வாழ்க்கை நாசமா இருக்குமே. அது உனக்கு தெரியாது? எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் பாட்டி? ஊருக்கு தெரியலையே. இவ்வளவு நாளா உயிருக்கு உயிரை பழகின ஃப்ரெண்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாளே பாட்டி. அவ கடக்கிற அழிவு கெட்டவ, விடுமா. இத பாரு, இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கோ. செத்தாலும் உன் மனசுல அந்த விஜயனுடைய ஞாபகம் வரவே கூடாது, புரிஞ்சதா?
தகுதி இல்லாதவம்மா. தெரியாம சகதியில காலை வச்சேன்னா அங்கேயே குடியிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த சுப்புவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இல்லேனா தாலி கட்டின புருஷனை தாரவாத்து கொடுத்துட்டு இப்படி காயத்ரி மேல பழிய போடுவாளா? அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? இதத்தான் பாட்டி நானும் கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு தான் எனக்கு அவ்வளவு பேச்சு. பாட்டிமா, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ம், யார் என்ன சொல்றாங்கன்றத விட்டுருங்கம்மா. ரேணுகா அம்மா இப்படி வீட்டில் சும்மா இருந்தாங்கன்னா இப்படிதான் கண்டதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்க தோணும். நான் இப்போ ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் பிஆர்ஓவா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்க எம்டி ரொம்ப தங்கமான மனுஷன். நான் எது சொன்னாலும் கேட்பாரு. ரேணுகா அம்மாவை மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. எங்க எம்டி கிட்ட சொல்லி அவங்களுக்கு எங்க கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலையா வாங்கி தந்துடுறேன். ரேணுகா அம்மா, எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம்னு ஒன்று வரதான் செய்யும். என்ன ஒன்று, உங்களுக்கு அது அதிகமாக வந்துருச்சு. விட்டு தொலைச்சிட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு ரெடி ஆகுங்கம்மா. இந்த பாருங்க, உலகம் எவ்வளோ பெருசு தெரியுமா? சுப்பு சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்னு கண்டதை நினைச்சு நீங்க எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதை நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. நாளைக்கே உங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். நீ சொல்றது சரிதான்ப்பா. நீ சொன்ன மாதிரி இவ வேலைக்கு போனான்னாதான் கொஞ்சம் ஆறுதலா இருப்பா. முதல்ல இவளை வேலையில சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அது என்னோட கடமைம்மா. நான் வரேம்மா. வா. வரேன் மேடம். இத பாரு ரேணுகா, இப்படி சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டே இருக்காதே. எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அதை நீ வளர்த்துக்கோ. அதுதான் உன் எதிர்காலத்துக்கும் நல்லது. என்ன நீ குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? சாஞ்சுக்கோ. யோ, நீ எங்கேயா இங்க? அது என் ஃப்ரெண்டு பக்கம் வந்தேன் சார். ஃப்ரெண்டா? உனக்கா? அதுவும் பெங்களூர் கமிஷனர் ஆபீஸ்ல? ஆமா சார், இங்க தான் கிளர்க்கா இருக்காரு. பேரு கூட லிங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல? லிங்கப்பாவா? சார், காயத்ரியை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதா சார்? விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். எப்படியோ கண்டுபிடிக்கிறேன். எப்படியோ கண்டுபிடிச்சிருங்க சார். அவங்க அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஓ, கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறேன். ரகு, சொல்லுங்க சார். அதுவும் மேல போறான் பாரு. ஆமா, அவனுக்கு என்ன சார்? அவன் லேசான ஆள் இல்ல. என்ன பத்தி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதான் போயிட்டு இருக்கிறான். வாட்? உங்களை பத்தியா? சும்மா ஜோக் அடிக்காதீங்க சார். நான் ஜோக் அடிக்கல, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவன் சாதாரண ஆள் இல்ல, மழுங்குனி மாங்கொட்ட. அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சாதாரணமா தான் ஆள் இருக்கிறான். ரகு, இந்த கமிஷன் ஆபீஸ்ல லிங்கப்பான்னுட்டு யாராவது கிளர்க் இருக்காங்களா? லிங்கப்பாவா? அப்படி எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இல்லையா சார்? நினைச்சேன். நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. அவன் கமிஷனரை பார்க்க கூடாது. என்ன ஏதுன்னு நீங்களே விசாரிச்சு அவனை அனுப்பிச்சிடுங்க. ஷூர் சார். உங்களுக்கு செய்யாமலா சார்? அப்புறம் இந்த சிங்கப்பூர் சரக்கு எல்இடி டிவி வருதுன்னு சொன்னீங்களே சார்,
கஸ்டம்ஸ்ல நான் பேசிட்டு இருக்கேன் ரகு. நாளைக்கு வந்துடும். நேரா உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும். தேங்க்யூ சார். ம், நீங்க கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே. நீங்க போய் சீக்கிரம் கண்டுபிடிங்க. ம். போங்க. ஓகே சார். சார் கமிஷனரை பார்க்கணும். என்ன விஷயமா? ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட்டு. அதை அவர் நேரில் பார்த்து சொன்னால் தான் நல்லா இருக்கும். ಏನೇಳು ಬೇಕು? அதை அவர்கிட்ட தான் சொன்னோம் சார். அவரை போய் பார்க்கலாம்ல? 10 நிமிஷம் வெயிட் ಮಾಡಿ. சரி சார், நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. அவரை நேரில் பார்க்கலாம்ல? ஓகே ஓகே. இல்லையா இங்க? சார் கமிஷனர் பார்க்கணும். இப்போ நான் பேசிக்கிறேன். ஓகே. என்ன விஷயம் சார்? அதான் சார், கமிஷனரை பார்க்கணும். கமிஷனர் தானே, பார்க்கலாம் வாங்க. சார் கமிஷனர் இந்த பக்கம். அட வாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. ம். ஹலோ ரகு, நான் தான் பேசுறேன். அவங்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொல்றான் அவன்? அந்த குமார் தானே சார்? பேசுனேன் சார். நானே உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன் சார். அதை விடுங்க. அவன் என்ன சொல்றான்? அவங்கிட்ட ஒரு தோடு ஒண்ணு கிடைச்சிருக்கு சார். அந்த காயத்ரி தோடான் சார் அது. பால் பவுடர் கம்பெனி எம்டியோட வீட்ல இருந்து எடுத்திருக்கான் சார் அத. வாட்? அப்படிதான் சார் அவன் சொல்றான். காயத்ரி கண்டிப்பா அங்க வந்திருக்காங்க, அத வேணும்னே மறைக்கிறாங்கன்னு கமிஷனர் கிட்ட புகார் கொடுக்க வந்ததா சொன்னான் சார். ரகு, நீங்க அந்த கம்ப்ளைண்ட் வாங்குனீங்களா? இல்ல சார், தரமாட்டேன்னு சொல்லிட்டான் சார். கமிஷனர் கிட்ட நேரா பேசி அவர்கிட்ட தான் தரப்போறேன்னு சொன்னான் சார். நான் எப்படி எப்படியோ பேசி பார்த்தேன் சார், மசிய மாட்டேங்கிறான் சார் அந்த ஆளு. கமிஷனரை இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பிட்டேன் சார். ஒருவேளை கமிஷனரை பார்த்து அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா கமிஷனரே அந்த கேஸை உங்களை தான் பார்க்க சொல்லுவார்னு நினைக்கிறேன். அப்படியா? கம்பெனி எம்டி வீடு இருக்கிறது உங்க ஏரியாவில் தான், அவர் கம்பெனி இருக்கிறதும் உங்க ஏரியாவில் தான் வருது. அதனால கேஸ் வந்தா உங்ககிட்ட தான் வரும். அப்படி வரும்போது நீங்களே பாத்துங்க சார். பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆளு கொஞ்சம் கடுப்புல இருக்கான். ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு ஸ்மெல் பண்ணிட்டான். அந்த எம்டி மேலையும் உங்க மேலையும் அவனுக்கு டவுட் வந்துருச்சு. விஷயம் கமிஷனருக்கு தெரிஞ்சா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே ரகு, சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன்.
என்ன ரேணுகா இது? பெருசா கப்பலே கவிழ்ந்துட்ட மாதிரியே அழுதுகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கே. முதல்ல கண்ணத்தோட நான் சொல்றேன்ல, கேட்க மாட்டியா? இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? சுப்பு சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? தாங்க முடியல பாட்டி. நாங்க 3 பேரும் எப்படி பழகணும் தெரியுமா? கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கூட அவ்வளவு அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு அன்பு, அக்கறை. எனக்கு காயத்ரிக்கு இவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. சுப்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்காக தான் வாழ்க்கையை விட்டு கொடுக்க போய்தான் அவளுக்கு இவ்வளவு பிரச்சனை, அவமானம். இது புரியலையா அந்த சுப்புக்கு? மனுஷங்கன்னா அப்படிதாம்மா. எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படி பாட்டி என்ன அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம்? இவ்வளவு நாள் அவ மனசுல என்ன பத்தி அவ அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கா. என்ன இது வரைக்கும் வெளிக்காட்டல. இன்னைக்குதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. என்ன ஒரு கேடு கிட்ட மனுஷியா தானே நினைச்சிருக்கா. விடம்மா, இத பாரு, விஜய் எப்படிப்பட்டவன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். மத்தவங்களுக்கெல்லாம் நம்ம சொன்னது தானே. உன் வாழ்க்கையில நீ செஞ்ச ஒரே ஒரு தப்பு என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான். படாத பாடுபட்டில்ல நான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப எதுக்கு அவனை நினைச்சுக்கிட்டு இருக்க? முடியல பாட்டி. நீ உன் புருஷன் கூட வாழ துப்பில்ல. நீ வந்து என்ன கேள்வி கேக்குறியான்னு சொல்லிட்டா பாட்டி. கடவுளே கடவுளே, நான் தான் விடுன்னு சொல்றேன்ல. இத பாரு, நீ விஜய மட்டும் இல்ல, சுப்பு, காயத்ரி எல்லாரையும் சேர்த்து மறக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. பாட்டி இத பாரு, நான் சீரியஸா தான் சொல்றேன். உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, சந்தோஷம் இருக்கு. எதுவுமே இல்லைன்னு இப்படி நீயே உன்னை நினைச்ச விரக்தியா அழுதுகிட்டு இருந்தேன்னா இதுக்குன்னு ஒரு முடிவே இல்லாம போயிடும். நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்க புருஷன் சரியில்லைன்னு தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டே இல்ல. எல்லாரும் உன்னை போல இப்படி மூலையில உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டா இருக்காங்க. சரிதான், போடான்னு தூக்கி போட்டுட்டு பொழப்ப பார்க்க போகல. நான் விஜய பத்தி நினைக்கல பாட்டி. ஆனா இந்த சுப்பதான் அவன் பேச்சு எடுத்து மறந்துருன்னு சொல்றேன். இத பாரு, உங்க அப்பாவோட பிஏ சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்காரு. அவர் சொல்ற மாதிரி அந்த வேலையை ஏத்துக்கிட்டு வேலைக்கு போற வழிய பாரு. நீ படிச்சிருக்க, உனக்கு எல்லாமே தெரியும். ஒரு வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சேன்னா 4 பேருடைய பழக்கம் வரும், உனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஒரு புடி புடிச்சேன்னா உச்சாணி கொம்புலையே ஏறி உட்கார்ந்துக்கலாம். புரிஞ்சதா? கண்ணீருங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அத கண்ட கழுசடைகளுக்காக வீணாக்கிடாத. எழுந்து போய் வேலைய பாரு.